என்ன இந்த மனுஷனை ஆளையே காணும், ஃபோனையும் போடாமல் இருக்காரு. ஆஸ்பத்திரி போனவர் ஒரு தகவல் சொன்னால் நம்மளுக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். மணி 7 ஆகுது, லைட்டும் போட்டாச்சு, அத்தையும் வர காணும், இவரையும் ஆளை காணுமே. ஐஸ்வர்யா எப்படி இருக்காளோ? எல்லாரும் போகி பண்டிகைக்கு போகி கொளுத்துதாவோ, நாமளும் கொளுத்திருக்கலாம். என்ன செய்ய, இவர் வந்திருந்தாருன்னா கொளுத்தலாம், இவர் ஆளையே காணுமே. என்ன ரோட்லையா காத்து கிடக்க? கடைசியில உன் நிலைமை ரோட்ல காத்து கிடக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இப்படி இருக்கு, இன்னும் என்ன கதிக்கு ஆளாக போறியோ தெரியல. நான் ஏதாவது சொன்னா உனக்கு கோவம் மட்டும் வந்துருது. என்னம்மா, போகி பண்டிகையை வீட்டுல கொண்டாடாம என் வீட்டு முன்னாடி கொளுத்தி போட வந்துட்டியா? ஆமா, கொளுத்தின உடனே அப்படியே நீ பத்திக்க போற. அடியே கூறு கட்டவள, இன்னும் இங்க எதுக்கு காத்து கிடக்க? உன் புருஷன் இன்னைக்கு வர மாட்டாரு, நாளைக்காவது பொங்கலுக்கு வர்றாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துரு. ஏமா இப்படி நொய்ங்கிற? ஏம்மா, ஐஸ்வர்யாக்கு வலி வந்துட்டுன்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காவோ, அதனால அங்கே போயிருக்காரு. அதெல்லாம் காலையில பொங்கல் விடணும்னு அவருக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் வந்துருவாரு. மண்ணாங்கட்டி, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள மரகதம் இல்லை, அவளுக்கும் பிரசவ வலி வந்துட்டுன்னு ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு ஒத்தையில நின்றுகிட்டு இருந்தா. சரின்னு மனசு கேட்காம நானும் வரேன்னு கொண்டு போய் இப்பதான் சேர்த்து விட்டுட்டு வரேன். ஐஸ்வர்யாக்கு மத்தியானமே ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான். உன் மாமியா காரி அங்க உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாளா இருக்கும். உன் புருஷன் இன்னும் உனக்கு தகவலே சொல்லலையா? என்னம்மா சொல்ற? ஐஸ்வர்யாக்கு குழந்தை பிறந்துட்டா, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கா? அவர் சொல்லவே இல்லையே. ஏன் ஃபோன் பண்ணாம இருக்காரு? எதுவும் வேலையா இருந்திருப்பாரா இருக்கும். மண்ணாங்கட்டி, உனக்கு தகவல் சொல்லி என்ன ஆக போகுதுன்னு இருந்திருப்பாரு. ஏன் உனக்கு ஒரு தகவல் சொன்னாதான் என்ன? அவளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே தலைமையில தூக்கி வச்சு பொண்டாட்டிக்காரியா ஆடு ஆடுன்னு ஆடுதாரா இருக்கும். உன்கிட்ட சொன்னா நீ வைத்தறிச்சல் படுவ. அப்புறமா நிதானமா ஊர் பூரா சொல்லிட்டு உனக்கு மெல்ல தகவலை சொல்லிக்கலான்னு நினைச்சிருப்பாரு. ஆனாலும் நீ 2ஆம் பொண்டாட்டி தானே, பின்ன என்னன்னு உன் புருஷன் நினைச்சிருப்பாரு. ஏம்மா, தயவு செஞ்சு கிளம்பு. ஏற்கனவே நானே ஆத்திரத்துல இருக்கேன். நீ வந்து கூட மட்டும் கொளுத்தி போட்டுட்டு போயிடாத. அவர்கிட்ட நான் மல்லுக்கு நிக்கிறதுக்கா? அட கூறு கட்டவளே, நீ மல்லுக்கு நிக்கணுங்கிறதுக்கா நான் இப்படி சொல்றேன்? உண்மையை தாண்டி சொல்லுறேன். அவளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. உனக்கு போட்டியா அவளும் இந்த வீட்டுக்குள்ள நீ நுழைஞ்சிருவா. அத ஒரு விஷயம் உன்கிட்ட போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அவளுக்கு குழந்தை பிறந்துட்டுன்னு பக்கத்திலேயே உட்காந்து பொண்டாட்டியும் பிள்ளையும் தாளாட்டிக்கிட்டு இருக்காராக்கும். இங்க ஓன் பிள்ளையும் நீயும் நடுராத்திரில ஒத்தையில ரோட்ல காத்து கிடக்கலாக்கும். ஏம்மா, என் பிள்ளை தூங்குதான், அதான் நான் இங்க வந்து உட்கார்ந்தேன். நீ வேற, நீ வருவன்னு தெரிஞ்சிருந்தா நான் உள்ளேயே இருந்திருப்பேன். ஆமாட்டி, இப்பவும் உன் ஆத்தா என்னையவே குறை சொல்லு, மனசு கேட்காம தான் ஒடியாந்தேன். அடியே ஜாக்கிரதையா இரு, இல்ல நடுத்தரில தான் நிக்கணும். அந்த மனுஷன் இப்பவே உன்னை மதிக்க மாட்டேக்காரு. ஏன் ஒரு வார்த்தை உனக்கு போன் போட்டு தான் சொல்லியிருந்தானே பாரு, உன்னை மதிச்சிருக்காரன்னு. ஹேய், நீ இப்படி இருந்தனா ஏமாளி கோமாளியா? கடைசியில அவளும் நானும் போட்டியா ஆம்பளை பிள்ளை தானே பெற்றிருக்கேன். என் பிள்ளை தாண்டி வசதி. என்னதான் இருந்தாலும் நான் மூத்த மனைவி, நீ 2ஆவது உள்ளவ தானே. உன்னை காலால எட்டி உதப்பா. ஒழுங்கு மரியாதையா ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஏம்மா, நீ கொளுத்தி போட்டதெல்லாம் போதும். ஏற்கனவே நான் பத்தி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ வேற கொளுத்தாத, கிளம்பு. என்னமும் பண்ணு, மனசு கேட்காம வந்து சொன்ன பாரு, என்னதான் செருப்பால அடிக்கணும். எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. உன் வாழ்க்கைய தக்க வச்சுக்கிறது உன் கையில தான் இருக்கு. நீ உருப்படுற வழிய பாரு, இல்ல நாசமா தான் போவ. எனக்கு என்ன வந்துச்சு, நான் போறேன். சே, இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாரோ? எனக்கும் ஆர்வமா ஆசையா தானே இருக்கும் அவளுக்கு என்ன பிள்ளைன்னு. ஒரு வார்த்தை போன் போட்டு சொன்னா என்ன, குறைஞ்சா போயிருவாரு. எம்பிட்டு நேரமா நானும் காத்து கிடக்கேன். சத்தமே காட்டாம இவர் பிசாடி போய் ஆஸ்பத்திரியில உட்கார்ந்துகிட்டாரு. இன்னைக்கு வரட்டும், அப்புறம் இருக்கு. அனிதா, இந்தா ஸ்வீட் எடுத்துக்க. எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்னாச்சு அனிதா? ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னேன். எப்படி எப்படி சொன்னத ஒழுங்கா சொல்லுங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு மட்டும் தான் சொன்னீங்களா? உங்க வாயில இருந்து என்ன வார்த்தை வந்துச்சு? எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான்னு சொன்னேன். எப்படி உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைன்னு? அனிதா, நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்னையும் சேர்த்து இந்த குடும்பத்துல ஒருத்தியா நீங்க பாக்குறீங்கன்னு அர்த்தம். அது என்ன, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு? அப்ப எங்க அம்மா சொன்னது சரிதான். நீங்க அப்படித்தான் நடந்துக்கிறீங்க. நீங்க என்னையும் உங்களையும் உங்க பொண்டாட்டிய வேற பிரிச்சுதான் வச்சிருக்கீங்க, அப்படித்தானே? ஐஸ்வர்யா ஒரு மாதிரியும் நான் ஒரு மாதிரியும் உங்களுக்கு தோணுது இல்ல? மன்னிச்சிரு அனிதா, நான் ஏதோ ஒரு இதுல அப்படி சொல்லிட்டேன். நமக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கணும். நான் சொன்னது தப்பு தான். பரவாயில்லங்க, ரொம்ப நல்லாவே நீங்க பேசுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா வந்து சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க இப்படி பேசும்போதுதான் எனக்கு மனசு வலிக்கு. தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிரு. அது சரி, அங்க இருந்து இப்படி தட்ட தூக்கிட்டு வந்தீங்களா? இல்ல அனிதா, அத்தை இங்கதான் கொண்டாந்து கொடுத்துட்டு போறாங்க. வீட்டுக்கு வர சொன்னேன்.
இல்ல வேண்டாம், நான் அவ வந்தா அவ ஏதாவது நினைப்பா, நீங்களே கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. என்ன நினைப்பாங்க? இல்ல என்ன நினைப்பாங்க? ஏன் அவ வளகாப்புக்கு நான் போயிட்டு தானே வந்தேன். ஆனா இங்க வந்து என்கிட்ட கொடுக்க கூடாது, என் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு ஓரமா நின்னு உங்ககிட்ட கொடுத்துட்டு போறாங்களா? எல்லாத்துக்கும் அர்த்தமா எடுக்காத அனிதா. ஏன் அனிதா இப்படி பேசுற? ஆமாங்க, அனிதா அப்படித்தான் பேசுவா. எத்தனை மணிக்கு குழந்தை பிறந்துச்சு, எத்தனை மணிக்கு நீங்க எனக்கு தகவல் சொல்றீங்க? அனிதா 4 மணிக்கே குழந்தை பிறந்துட்டு நான் ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயும் மருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. அங்க போகவும் இங்க போகவுமா நேரம் ஆயிட்டு. இப்பதான் ஐஸ்வர்யா கண்ணு முழிச்சா, நீங்க வீட்டுக்கு போங்க, அனிதா தனியா இருப்பா அப்படின்னு சொன்னா. அதான் உடனே வந்துட்டேன். ஐயோ, உடனே வந்துட்டீங்களாக்கும்? ஏன் உட்காந்துட்டு 2 நாள் கழிச்சு வர வேண்டியதானே? ஏங்க அவளுக்கு குழந்தை பிறந்தது உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணல, அப்படித்தானே? ஏன் அனிதா எல்லாத்தையும் குத்தமாவே பாக்குற? ஆமா, நான் குத்தமா தானே பாப்பேன். நான் அப்படித்தான். உங்களுக்கு என்ன கண்டா அப்படித்தான் இருக்கும். என்ன ஒதுக்கி வச்சுட்டீங்க? உங்க பொண்டாட்டிக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு இனிமே அனிதா என்னத்துக்கு உங்களுக்கு? இப்படிலாம் பேசாத அனிதா. தேவையில்லாம நீ இப்படியெல்லாம் பேசும்போது நான் என்ன பதில் சொல்லட்டும்? சரி, ரோட்ல உட்காந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டாம், வா வீட்டுக்குள்ள போவோம். வேற என்ன பண்ண? வீட்டுக்குள்ள தான் போய் ஆகணும். என்ன எங்க மதிக்கிறீங்க? உங்களுக்கு நான் பெருசா தோணல. அதுவும் இல்லாம உங்களுக்கு இப்ப பிள்ளை பிறந்த உடனே என்னைய கண்ணா தெரிய போகுது. எங்க அம்மா சொல்றது சரிதான், நான் தான் பரமேன்னு எடுத்துக்கிட்டேன். எல்லாம் என் நேரம். யாருக்கிட்ட போய் சொல்ல? வாங்க. ச்சே, நான் தான் அவளுக்கு ஒரு ஃபோனை போட்டு சொல்லியிருக்கணும். நான் ஃபோன் போடாதான் தப்பா போச்சு. சும்மாவே ஆடுன்னு ஆடுவா. இதுல என் மாமியாக்காரி வேற வந்து ஏத்தி விட்டுட்டு போயிருப்பா. என்னம்மா உன் முகத்துல சந்தோஷம் தாண்டவம் ஆடுது? பின்ன என்னடி, இத்தனை நாள் கனவு என் கையில பேர குழந்தைய பெத்து தந்துட்டேன். எனக்கு மனசு நிறைவா இருக்கு. இப்பதான் உலகம் பூரா என் காலடியில கிடக்குற மாதிரி இருக்கு. இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? அதுவும் சரிதான். என்ன செய்யறது? என்னடி ரொம்ப தான் சலிச்சுக்கிற? ஏம்மா அனிதாக்கு மிட்டாய் கொடுத்து விட்டியா? ஆமா, உன் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து விட்டேன். ஏம்மா அவளுக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்லுமா. அதான் உன் வீட்டுக்காரர் போயிருக்காருல, அவர் சொல்லியிருப்பாரு. நான் என்னத்த சொல்ல, அவ என்ன மூடில் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு ஏதாவது பேசிட்டானா மனசு சங்கடமா இருக்கும். நீங்களாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் வீட்டுக்கு தானே போறேன். நான் சொல்லிக்கிறேன். அவ எப்ப எந்த மூடில் இருப்பானே தெரியாது. என்னத்தையாவது ஏனைக்கு கோணையா பேசுவா. போங்கத்த, எப்பவுமே அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கியே. ஏம்மா எப்பமா வீட்டுக்கு போலான்னு சொல்லியிருக்காங்க? நாளைக்கு காலையில போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாளைக்கு காலையில போயிடலாம். பொங்கல் உடனும்ல, நீ ஏன் கவலைப்படுத? என்னத்த சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா என் பேரனோட பொங்கல் நம்ம வீட்டில தான் கொண்டாடணும்னு சொல்றேன். அத்தை அது எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம். பாத்தீங்களா இவ என்னத்த சொல்றானே? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் பேரனோட பொங்கல் நம்ம வீட்டில தான். அது எதுக்கு? அவ வேற வீட்டில இருப்பா, ஏதாவது எனக்கு கொனைய பேசுவா. அதெல்லாம் வேண்டாம். நல்ல நாள் அதுமா மனசு கஷ்டப்படும். அவ ஒன்னும் சொல்ல மாட்டா. 2 மருமகளும் சேர்ந்துதான் நாளைக்கு பொங்கல் விடணும். பொங்கல் நம்ம வீட்டில தான். இல்லத்த, நான் சாமி கும்பிடக்கூடாதுல்ல. அவ பொங்கல் விடட்டும், நான் வேணா சும்மா ஓரமா நிக்கிறேன். அடியே, சாஸ்திர சம்பிரதாயம்லாம் நமக்கு கிடையாது. சாமி முன்னாடி தான் போகக்கூடாதோ தவிர பொங்கல் வைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ பொங்கலை வை, 2 பேரும் சேர்ந்து வைங்க. சாமி கும்பிடுறத நான் பார்த்துக்கிறேன். இல்லத்த, அதெல்லாம் வேண்டாம். எப்படியும் சாமிக்கு தானே படைக்க போறோம், அதெல்லாம் வேண்டாம். ஏய், நடையர்னு பொங்கல் வைக்கணும்னு உங்க அத்தை சொல்லுது, வேண்டான்னு நீ என்ன சொல்லுவ? சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுங்க. உங்க அத்தை வீட்டுக்குள்ள சக்கரை பொங்கலை வச்சு சாமிக்கு வச்சுக்குவாங்க. நீங்க தெருவில் நின்று பொங்கலை வச்சு சாப்பிடுங்க. எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தானே சந்தோஷம். சரியா சொன்னீங்க. பண்டிகை வர்றதே எல்லாரும் குடும்பங்களோட சேர்ந்து கொண்டாடணுங்கிறதுக்காக. பின்ன எல்லாரும் சேர்ந்து தான் பொங்கல் விடணும். 2 மருமகளோடும் சேர்ந்து பொங்கல் விடுறத எங்க கண்ணால பார்க்கணும். சரிதான், என் மவன் வேற இவளுக்கு பொங்கப்பொடி கொடுக்கணும்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கான். சாயங்காலமே கொண்டு கொடுக்க வேண்டியது. இம்பட்டு நேரம் ஆயிட்டு, அங்க போனானா இல்லையா தெரியல. இப்ப என்ன, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாளைக்கு பொங்கல் நம்ம வீட்டுல தான். சரித்த, உங்க இஷ்டம். நாளைக்கு எங்க வீட்டுல பொங்கல் கொண்டாடுறோம். எல்லாரும் மறக்காம வந்துருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் எனக்கு குழந்தை பிறக்கணும்னு சந்தோஷமா எதிர்பார்த்தீங்க. எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. இந்த விஷயத்த முதல்ல உங்ககிட்ட தான் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். உங்க எல்லாருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆமா, உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் வந்து என் பேரனை பார்த்துட்டு போங்க.